ஹாய் காய்ஸ். எலெக்ஷன் டைம் எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பிரச்சாரத்தில். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம சேனல் மூலிமா ஒரு அவேர்னஸ் கொடுக்கலான்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்க, பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ எலெக்ஷனை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு திங்கிங் வே இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யார் லீடராக படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. மற்றவங்க வந்து அவங்களோட தலைவர்களை பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர்ன்றதை வந்து விசாரித்து அதை வந்து தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போடுறது தான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். சார் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தேர்தலை பொறுத்த வரையும் ஒரு எலெக்ஷனை மாறுபடும் போது அதுக்கான ஃபேஸ் வேல்யூன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து அந்த தேர்தல் ஆணையம் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம கட்டுற வரி பணமானது சென்ட்ரலுக்கு போகும். சென்ட்ரலில் வந்து நிதியில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நமக்கு நிதி கொடுப்பாங்க. அந்த நிதியை வச்சு தான் நம்ம முதல்வர் மூலயமா நம்ம மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கிறோன்னா அதுக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அண்ணனாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால் இருந்த 2 ஃபேஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு கட்சி. மற்றவங்கள பற்றி நம்ம பேசணுன்றதுக்கு அவசியம் இல்லை. பட் இந்த 3 கட்சி வந்து ரொம்பவுமே ஃபேஸ் வேல்யூ இருக்கிற கட்சி. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்தைப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்களா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம என்ன தான் வந்து படிச்சுட்டு பெரிய இடத்துல இருந்தாலும் சிலரை பற்றி ஊரில் வந்து கேட்டிங்கன்னா தெரியாது. அப்படி ஒரு பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஊர்லேயே ஒரு பையன் நான் பெருசாக படிக்கலை, நான் பெருசாக எதுவுமே போகல அப்படின்னா ஊரில் வந்து ஆர்கனைசஸ் பண்ணி அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவனோட ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மூளை முடுக்கில் போய் கேட்டாலுமே அவன் பேரை சொன்னிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு இடத்துக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கான ஃபேஸ் வேல்யூன்றது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டால் இம்பேக்ட் க்ரியேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை வந்து அமைங்க. ஸோ நல்ல விஷயம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.